Hello guys, welcome to NSE Intraday Spot. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸில் நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாள் முன்னாடியே அந்த ஸ்டாக் தான் நான் எடுத்து ட்ரேட் பண்ணுவேன். நோ வே ஆஃப் கெட்டிங் இட் ஃப்ரம் த NSE டாப் 10 ஆர் டாப் 5 ஆர் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன். அந்த வால்யூம் ஷாக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ நானே வந்து ரிஃபைன் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன். ஸோ கைஸ், டுடே இஸ் 4th January 2023. ஸோ இந்த இதில் வந்து 3 ஸ்டாக் நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன் 13 hours பிஃபோர். கான்கார், HR மோட்டார்ஸ் அண்ட் ABB. ஓகேங்களா? ஸோ அந்த இதில் கான்கார் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கான்னு பாருங்கள். கான்கார் வந்து டவுன் ட்ரெண்ட் இன்றைக்கி. ஸோ டவுன் ட்ரெண்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லைன், எப்பவும் போல் நான் பிளாக் லைன் வந்து என்ட்ரி போட்டு விட்ருவேன். அது வர்றதுக்கு முன்னாடியே இதுதான் நம்மளோட என்ட்ரி அப்படின்ட்டு முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் அந்த லாஸ்ட் மினிட் ரஷ் இருக்கக்கூடாது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம டீசெண்டாக அங்கே வரும்போது நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா அது ரன் ஆகிட்டு இருக்கும்போதே டார்கெட் லைனை முன்னாடியே புக் பண்ணி வச்சிடணும். ஸோ அது போய் டக்குன்னு டச் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், பிங்க் லைன் இஸ் மை டார்கெட். ஓகே, 737 என்ட்ரி ஆகிறோம், 731.2 எக்ஸிட் ஆகிறோம். ஓகே, ஸோ அது அது இங்கே வந்தவொடனே எப்படி அழகாக டச் பண்ணிவிட்டு டக்குன்னு மேலே போயிட்டான் பாருங்கள். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டச் பண்ணிட்டு மேலே போயிடுவான், இல்லை சம்டைம்ஸ் அது ஒன்றும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் தான் போகிறான் பார்ப்போம், அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுவோம், அது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து உங்களை லாஸில் தான் கொண்டு போய் விடும். ஓகே, ஸோ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 731 அப்படின்னு வச்சுட்டாலும் 731 to 737 வந்து ஆல்மோஸ்ட் 6 பாயிண்ட்ஸ். ஸோ இது கான்காரோட ஃபியூச்சர் லாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி. ஸோ 6000 இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, 6000 என்ன கான்கார் அண்ட் சிங்கிள் ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வர்றது பார்த்தீங்கன்னா ABB, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வர்றது. இவன் பாருங்கள், இவன் அதே மாதிரி தான் 2699.35 எக்ஸாக்டாக இதில் மார்க் பண்ண முடியல. ஸோ அதுதான் நம்மளோட என்ட்ரி. ஸோ 2700 அப்படின்னு வச்சுட்டாலும் இது வந்து 2707.45. ஓகே, ஸோ இதில் வந்து 2707 வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2700 to 2707. ஓகே, இது வந்து 7 பாயிண்ட்ஸ். இந்த இது ABB நீங்கள் பார்த்தீங்கன்னா 250. இது இது எனக்கு வந்து 1700 சம்திங் ப்ராஃபிட்டு வந்தது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் பாருங்கள், ப்ராஃபிட் இது டார்கெட் லைன் அது க்ராஸ் பண்ணி எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான்னு. பட் நான் அந்த மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணவும் கூடாது. நம்ம டார்கெட்டை முன்னாடியே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிடணும். அங்கே வந்தோடனே புக் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஸோ இவன் மேலே போனாலுமே அதே இடத்துல நான் எங்கே மார்க் பண்ணேன்னா அதே இடத்துல வந்து அவன் சப்போர்ட்லாம் எடுத்துக்கிறான். அதே இடத்துல எவ்வளோ தடவை வந்து டச் பண்ணுறான் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் டார்கெட். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், இந்த டார்கெட் டச் பண்ணிவிட்டு அவன் உடனே கீழே போவான், டக்குன்னு கீழே போனாலும் போவான். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஸ்டாக் எப்போவுமே வந்து ஒரு நல்ல பூம் ஒரு ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்கு அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஓகே, ஸோ பயப்படாமல் நம்ம வந்து என்டர் பண்ணலாம். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஸ்டிக் டு வாட் த டார்கெட் யூ ஹேவ் ஸ்பெசிஃபைட். ஓகே, யூ ஹாவ் டு எக்ஸிட். நீங்கள் வந்து ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணவே கூடாது. பாருங்கள், இவன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் தான். ஸோ நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதை திருத்திக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் டீசெண்டாக டிசிப்ளினாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ அ வெரி டீசென்ட் ப்ராஃபிட் எவ்ரி டே. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா HR மோட்டார்ஸும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். HR மோட்டார்ஸும் அவன் நல்லாவே கீழே தான் போகிறான். ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் ப்ளேஸ் ஆகலை. ஓகே, என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்தால் தான், நான் லிஸ்ட் அவுட் பண்ண ஸ்டாக்காகவே இருந்தாலும் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அது மீட் பண்ணால் தான் நான் வந்து அதை ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் வச்சுருப்பேன். அந்த கண்டிஷன் மீட் பண்ணால் தான் நான் எடுப்பேன், இல்லைனா நான் எடுக்கவே மாட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ஸு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ஆம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். பட் நான் இதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஐ நோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே, நீங்களும் என்னோடய ஸ்டாக் எடுத்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் யார்கிட்டயாவது கற்றுக்கிட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அது பர்ஃபெக்டாக வந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் டிசிப்ளினாக இருங்க. ஸோ தட் யூ ஆல்சோ கேன் மேக் அ ப்ராஃபிட்.
ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது தான் கஷ்டம். ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே சொல்லி தந்துடுவாங்க. எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகே, நீங்களே உட்காந்து ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா யூ ஆல்சோ கேன் மேக் ஒன் குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் லிஸ்டிங் ஸ்டாக் இட்ஸ் quite impossible and it needs a patience. ஓகே, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் நீங்கள் பார்த்து ஸ்டாக்ஸ் எடுக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.